ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாநேஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா அத்தை அப்படின்ற மாதிரி உள்ளக்கு வந்து என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனாலும் பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து அவங்க அம்மா வந்து அப்படியே சாக்காக வந்து நின்று பார்க்குறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து பயங்கரமாக கனவு கண்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க, இவங்களும் இங்கிலீஷில் ரெண்டு பேரும் மாறி பேசுகிறாங்க. ஸோ காவேரி வந்து அனுப்பிவிடுற மாதிரி வந்து நம்ம காவேரி வந்து பயங்கரமாக கனவு கண்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அத்தை பிறகு மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. விஜய்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டால், எங்கள் அம்மா உங்கள் கூட விடலைன்னா என்ன பண்ணுவீங்க? நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து சொல்லுவார். சொன்னோன்னே பார்த்திங்கன்னா காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரின்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க வச்சுட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. ஸோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து காவேரி வந்து கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. பேசினோன்னா அவங்க அம்மா வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்ன தான் சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே வந்து அமைதியாகவே நிற்கிறாங்க. வந்து நம்ம காவேரிக்கு வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து கோயிலுக்கு வந்து போகணுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கெலாம் போகிறாங்க. காலையிலேயும் விஜய் வந்து கூப்பிட்டு வர அன்னைக்கு அவங்க அம்மா வந்து விடலை நினைக்கேன். அதனால தான் வந்து அவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க பாட்டி வந்து சந்திச்சு அவங்க பாட்டி இந்த மாதிரி விட அவன் நீ அவனுக்கு விஜய்க்கு நல்லது செய்யணும்னு நினச்சேன்னா நீ அவங்க கூட சேராத, நீ உங்கள் வீட்டிலே இருந்துக்கோ. ஆனால் உன்னையால் தானே அவனுக்கு வந்து பசுபதி பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே வந்து வருது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க. விஜய் அவங்க பாட்டி சொன்னால் நம்ம காவேரிக்கு என்ன தான் பண்ணனே தெரில. ஸோ இப்படி இதுலேருந்து எப்படியாவது விலகணும் தான் நம்ம காவேரி வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பெரியம்மா வந்து நம்ம விஜய் அவங்க பெரியம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி காவேரி வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பாதீங்க, உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா அவங்ககிட்டலாம் போய் சொல்லிடுறாங்க காவேரி அவங்க அம்மாட்ட. அவங்களும் அப்படியே ஷாக்காகி நின்று பார்க்குறாங்க. ஸோ என்ன தான் செய்கிறதுன்னு தெரியாமல். ஸோ அவ்வளோதான் இந்த சீரியல் வந்து இன்றைக்கி இதான் நடக்குது. ஸோ ஓகே, பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி